J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 9, The Writing on the Wall. நான் என்ன சொல்ல வரேன்னா ஹெட்மாஸ்டர் அப்படின்னு நிழலோட நிழலாக நின்றுக்கிட்டு இருந்த ஸ்னேப் பேச ஆரம்பிச்சப்போ ஹாரியோட முன்னெச்சரிக்கை உணர்வெல்லாம் அதிகரிச்சு ஸ்னேப் என்ன சொல்ல வரதா இருந்தாலும் நிச்சயமா அது எந்த வகையிலையும் அவனுக்கு நல்லதுக்கு இல்லைன்னு மட்டும் உறுதியா தெரிஞ்சது. அநேகமா பாட்டரும் அவரோட நண்பர்களும் தவறான நேரத்துல தவறான இடத்துல இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சந்தேகத்தோட உதட்ட சுழிச்சபடி லேசான ஏளனத்தோட சொன்னாரு. ஆனா அதுவும் சந்தேகப்படுற விதமா தான் இருக்கு. என்ன காரணத்துக்காக இவங்க மேல்தளத்தோட காரிடார்ல இருந்தாங்க? ஹாலோவீன் ஃபீஸ்ட்ல இல்லாம அங்க ஏன் போகணும்? ஹாரி, ரான் அண்ட் ஹெர்மோயினி 3 பேரும் சேர்ந்து டெத் டே பார்ட்டியை பத்தி விளக்கி சொன்னாங்க. நாங்க அங்கதான் இருந்தோன்னு பார்ட்டியில இருந்த 100கணக்கான ஆவிகளும் சாட்சி சொல்லும். ஆனா அதுக்கப்புறம் ஏன் நீங்க ஹாலோவீன் ஃபீஸ்ட்ல கலந்துக்கல அப்படின்னு கேட்ட ஸ்னேப்போட கரிய கண்கள் மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல பிரகாசிச்சது. மேல் தளத்துல இருக்க காரிடாருக்கு போக வேண்டி என்ன அவசியம் வந்தது? ரானும் ஹெர்மோயினியும் ஹாரிய திரும்பி பார்த்தாங்க. ஏன்னா அப்படின்னு திணறலோட சொன்ன ஹாரிக்கு இதய துடிப்பு படபடக்க ஆரம்பிச்சது. யாரு காதுக்குமே கேட்காத உடலற்ற ஒரு குரல் தான் தன்னை இங்க கூட்டிட்டு வந்துச்சுன்னு சொன்னா அது கேட்கவே ரொம்ப அபத்தமா இருக்கும்னு தனக்குள்ளேயே ஏதோ ஒன்று சொன்னுச்சு. அதனால ஏன்னா நாங்க ரொம்ப அசதியா இருந்தோம், அதனால படுக்கைக்கு போகலான்னு நினைச்சோம் அப்படின்னு ஹாரி சொன்னான். இரவு உணவு கூட அருந்தாமலா அப்படின்னு கேட்ட ஸ்னேப்போட வத்தலும் தொத்தலுமான முகத்துல வெற்றி புன்னகை மின்னுச்சு. ஆவிகள் அவங்களோட விருந்துகள்ல பொதுவா உயிருள்ள மனுஷங்க சாப்பிட்றதுக்கு உகந்த உணவுப் பொருள்களை தருவாங்கன்னு எனக்கு தோணல. எங்களுக்கு பசிக்கவே இல்லை அப்படின்னு ரான் ரொம்ப அவசரமா சத்தமா சொன்னப்போ அவனோட வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு பேரிரைச்சல் வந்தது. ஸ்னேப்போட வஞ்சகம் நிரம்பிய புன்னகை மேலும் அகலமடைஞ்சது. நான் என்ன பரிந்துரைக்கிறேன்னா ஹெட்மாஸ்டர், பாட்டர் முழுக்க உண்மையை சொல்ற மாதிரி தெரியல. முழு கதையையும் நம்ம கிட்ட சொல்றதுக்கு தயாராகிற வர அவருக்கான குறிப்பிட்ட சில சலுகைகளை நிறுத்தி வைக்கிறது சிறந்த யோசனையா இருக்கும். தனிப்பட்ட முறையில எனக்கு என்ன தோணுதுன்னா, முழுக்க நேர்மையா நடந்துக்க தயாராகிற வர கிரிஃபிண்டோர் குவிட்டிச் அணியிலிருந்து அவரை விலக்கி வைக்கலான்னு. ரியலி செவரஸ் அப்படின்னு ப்ரொஃபசர் மெகோனகல் ரொம்ப கடுமையா கேட்டாங்க. இந்த பையன் குவிட்டிச் விளையாடுறதை தடுத்து நிறுத்துற அளவுக்கு இங்க எதுவும் காரணம் இருக்கிறதாவே எனக்கு தெரியல. இந்த பூனையோட தலையில ஒன்னும் ப்ரூம்ஸ்டிக்கால அடி விழலையே. பாட்டர் தவறு இழைச்சிருக்கான்னு நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் கூட இல்ல. டம்பிள்டோர் ஹாரிய ஆராயிற மாதிரி பார்த்தாரு. மின்னிக்கிட்டு இருந்த அவரோட வெளிர் நீல நிற கண் பார்வை ஹாரிக்கு ஏதோ தான் எக்ஸ்ரே எடுக்கப்படுற மாதிரி தோணுச்சு. குற்றம் நிரூபிக்கப்படும் வரை யாரா இருந்தாலும் நிரபராதி தான் செவரஸ் அப்படின்னு தீர்க்கமா சொல்லிட்டாரு. ஸ்னேப்போட முகம் பயங்கர சீற்றமா மாறிடுச்சு. ஃபிளிட்சும் அதே போலதான். என் பூனை கருங்கல்லா மாறி ஜடமா போயிடுச்சு அப்படின்னு கோவத்துல கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்த ஃபிளிட்சோட கண்விழிகள் பிதுங்கி வெளியிலேயே வரும் போல ஆகிடுச்சு. நிச்சயமா தண்டனை கொடுத்தே ஆகணும். நம்மளால அவளை குணப்படுத்திட முடியும் ஆர்கஸ் அப்படின்னு டம்பிள்டோர் ரொம்ப நிதானமா சொன்னாரு. ப்ரொஃபசர் ஸ்ப்ரவுட் சமீபத்துல தான் சில மேண்ட்ரேக்ஸை சேகரிச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுங்க முழு வளர்ச்சி அடைஞ்சதும் மிஸ்ஸஸ் நாரிஸை பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு தேவையான போர்ஷன் எனக்கு கிடைச்சிரும். அதை நான் பண்றேன் அப்படின்னு லாக்ஹார்ட் அவசரமா முந்திக்கிட்டு வந்து சொன்னாரு. மேண்ட்ரேக்கு அடிப்படையா கொண்ட ஒரு மீட்பு மருந்த நான் தூங்கிக்கிட்டு கூட பண்ணிடுவேன். அநேகமா அதை ஒரு 100 தடவைக்கு மேல நான் பண்ணியிருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு உணர்ச்சியற்ற ஸ்னேப்போட கடுமையான குரல் ஒலிச்சது. ஆனா இந்த ஸ்கூலோட போர்ஷன்ஸ் மாஸ்டர் நான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதும் அந்த இடத்துல ஒரு தர்ம சங்கடமான அமைதி நிலவுச்சு. நீங்க இப்ப கிளம்பலாம் அப்படின்னு டம்பிள்டோர் ஹாரி, ரான் அண்ட் ஹெர்மோயினியை பார்த்து சொன்னாரு. 3 பேரும் சட்டுன்னு அவசரமா ஓடாத குறையா இடத்த காலி பண்ணாங்க. லாக்ஹார்ட் அலுவலகத்தோட மேல் தளத்துக்கு போய் காலியா இருந்த ஒரு வகுப்பறைக்குள்ள நுழைஞ்சு சத்தம் இல்லாம கதவை சாத்திக்கிட்டாங்க. ஹாரி தான் நண்பர்களோட இருண்ட முகங்களை கண்ணை இமைச்சு பார்த்தான். நான் எனக்கு கேட்ட அந்த குரலை பத்தி அவங்க கிட்ட சொல்லி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல அப்படின்னு ரான் எந்த தயக்கமும் இல்லாம சொன்னான். யாருக்கும் கேட்காத ஒரு குரலை காதுல வாங்குறது உண்மையாவே ரொம்ப நல்ல விஷயம் கிடையாது. அது மந்திரவாதிகள் உலகமாவே இருந்தாலும். அப்போ நீ என்ன நம்புற இல்லையா? ஆமா தானே அப்படின்னு ரானோட குரல்ல இருந்த ஏதோ ஒரு விஷயம் ஹாரிய அவன்கிட்ட அப்படி கேட்க வச்சது. நிச்சயமா நான் நம்புறேன் அப்படின்னு ரானும் சட்டுன்னு பதில் சொன்னான். ஆனா இந்த விஷயம் கொஞ்சம் விசித்திரமானது தான்னு நீயும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு தெரியும், இது விசித்திரமா தான் இருக்கு. இந்த மொத்த விஷயமுமே விசித்திரமா தான் இருக்கு அப்படின்னு ஹாரி சொன்னான். அந்த சுவர்ல எதை பத்தி எழுதி இருந்தது?
The chamber has been opened. ரகசிய அறை திறக்கப்பட்டு விட்டது. அதுக்கு என்னதான் அர்த்தம்? எனக்கு இதை பற்றி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு. ஹாக்வர்ட்ஸில் இருக்கிற ரகசிய அறையை பற்றின கதையை இதுக்கு முன்னாடி யாரோ என்கிட்ட சொல்லி இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அநேகமாக அது பில்லாக தான் இருக்கும். அப்புறம் ஸ்குவிப்னா என்னதான் அர்த்தம் அப்படின்னா ஹாரி. அவனுக்கு ஆச்சரியம் அளிக்கும் விதமா ரான் சட்டுன்னு வந்த சிரிப்பை கட்டுப்படுத்தினான். சரி, இது உண்மையாவே சிரிக்கிற விஷயம் கிடையாது தான். ஆனா அது ஃப்ளிட்சுங்கிறப்போ ஒரு மந்திரவாதி குடும்பத்துல எந்த மந்திர சக்தியும் இல்லாம பிறக்கக்கூடிய ஒருத்தரை தான் ஸ்குவிப்னு சொல்லுவாங்க. அதாவது மகிள்ஸ் குடும்பத்துல மந்திரவாதிகள்லாம் பிறக்கிறாங்க இல்லையா, அதுக்கு அப்படியே எதிரானது. ஆனா ஸ்குவிப்ங்கிற விஷயம் ரொம்ப அரிதானது. ஃப்ளிட்ச் ஒருவேளை குவிக் ஸ்பெல் கோர்ஸ் மூலமா மந்திர வித்தைகள் கத்துக்கிறாருன்னா அவர் உண்மையாவே ஒரு ஸ்குவிப்பா தான் இருக்கணும்னு எனக்கு தோணுது. இப்பதான் பல விஷயங்களுக்கான காரணம் புரியுது. அதாவது அவர் ஏன் இவ்வளோ நாளா ஹாக்வர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் அவ்வளோ வெறுத்தாருன்னு. ரான் ரொம்ப திருப்திகரமா ஒரு புன்னகை பூத்துட்டு, ஆனாலும் அவரு ரொம்ப மோசம்தான் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தப்போ எங்கிருந்தோ கடிகார மணியோசை கேட்டது. நடுராத்திரி அப்படின்னா ஹாரி. மறுபடியும் ஸ்னேப் வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்மள பிரச்சனையில சிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நாம பேசாம படுக்கைக்கு கிளம்பிடலாம்